வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல கர்நாடகா மாநிலம் கோலார் நகரில் அமைந்துள்ள சோமேஸ்வரா கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கோலார் நகர சோமேஸ்வர கோயில் பெங்களூர்ல இருந்து 68 கிலோமீட்டர் தொலைவில் சென்னை டு பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் கோலாரில் அமைந்துள்ளது. கோலார் மைய பகுதியில் அமைந்துள்ள இந்த கோவில் கோலார் நகரின் பிரபலமான கோயில்களில் இதுவும் ஒன்றாகும். 11ஆம் நூற்றாண்டில் அக்காலத்தில் ஆண்டு வந்த முதலாம் ராஜேந்திர சோழனால் இக்கோயில் கட்டப்பட்டு உள்ளது. பிற்காலத்தில் இந்த கோவில் விஜயநகர பேரரசால் விரிவுபடுத்தப்பட்டது. மேலும் இது விஜயநகர பாணி கட்டிடக்கலைக்கும் சோழர்களின் கட்டிடக்கலைக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளது. கோயில் உள்புற தூண்களில் உள்ள சிற்பங்கள் அக்காலத்தில் வாழ்ந்த மன்னர்களின் முக்கியத்துவத்தை சித்தரிக்கும் வகையில் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் கட்டிடக்கலை திராவிட கட்டிடக்கலை பாணியில் அமைந்துள்ளது. கோயிலோட கோபுரத்திலேயே பல சிற்பங்களை பார்க்கலாம். கோயில் கோபுரம் இப்போது சரியாக பராமரிப்பு இல்லாமல் காணப்படுகிறது. கோயில் கோபுரம் அருகில் கோயிலுக்கான தேரும் கோயில் வலதுபுறம் கோயிலோட குளத்தையும் காணலாம். கோயிலோட குளத்தை பராமரிக்க இப்பொழுது வேலி போட்டு மூடப்பட்டு உள்ளது. இந்த கோயில் ஒரு பாதுகாக்கப்பட்ட இடமாக உள்ளது. தற்பொழுது தொழில்துறை தான் இதை பராமரித்து வருகிறார்கள். கோயிலுடன் நுழைந்ததும் பலிபீடம், கொடிமரம் மற்றும் கர்ப்பகிரகம் ஒரு மண்டபத்தில் உள்ள அமைந்துள்ளது. கர்ப்பகிரகம் உள்ள மண்டபத்தில் தூண்களில் சிற்ப வேலைப்பாடுகள் மிகவும் அற்புதமாக உள்ளது. இந்த மண்டபத்தில் மூலவரான சிவன் சோமேஸ்வரர் என்ற பெயரில் அருள்பாலிக்கிறார். அவரை பார்த்தவாறு அழகிய நந்தி சிலையை பார்க்கலாம். உள்ளே சென்று சிவனை வழிபட்டு வரும் வழியில் சிறிய நவகிரக சன்னதியும் உள்ளது. இங்குள்ள ஒவ்வொரு தூண்களிலும் சிற்ப வேலைப்பாடு மிகவும் அற்புதமாக உள்ளது. வெளியே சுற்று பிரகாரத்தில் மரத்து அடியில் சிவலிங்கத்தை வைத்துள்ளார்கள். நேராக நடந்து சென்றால் கல்யாண மண்டபத்தை பார்க்கலாம். கல்யாண மண்டபம் சிறப்பான கட்டிடக்கலையை சித்தரித்து உள்ளது. கல்யாண மண்டபத்தின் மேல் பகுதி சீனர்களின் கட்டிடக்கலை பாணியில் அமைந்துள்ளது. கல்யாண மண்டப தூணில் சிறிய சிற்பங்கள் முதற்கொண்டு பெரிய சிற்பங்கள் வரை அனைத்து சிற்பங்களும் மிகவும் அழகாக காட்சியளிக்கிறது. இந்த கல்யாண மண்டபத்தில் பல அரச குடும்பத்தின் சேர்ந்தவரின் திருமணங்கள் நடைபெற்று இருக்கலாம் என்று வரலாறு சொல்கிறது. மற்றும் பார்வதி தேவிக்கு தனி மண்டபத்தில் தனி சன்னதி அமைந்துள்ளது. அருகில் சண்டிகேஸ்வரர் சன்னதியும் ஒரு நந்தி சிலை கீழே இருப்பதையும் காண முடிந்தது. பார்வதி தேவி சன்னதி இருக்கும் இடத்தில் நிறைய செடிகள் வைத்து சிறிய தோட்டம் போல உள்ளது. கோயிலை சுற்றி முடிக்கும் இடத்தில் 4 கால் வசந்த மண்டபத்தை காணலாம். கோயிலோட முழுமையான வரலாறை பற்றி இதுவரை எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லை. இந்த கோயில் 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு உள்ளது என்பது மட்டும் தெரிகிறது. இந்த சோமேஸ்வரர் கோயிலுக்கு அருகில் தான் கோலாரம்மா கோயிலும் அமைந்து உள்ளது. கோலாரம்மா கோயிலோட வரலாறை பத்தி ரீசெண்டான வீடியோல தான் போட்டிருக்கேன். வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவும் கண்டிப்பா பாருங்க. பண்டைய கால கட்டிடக்கலைக்கு சான்றாக விளங்கும் இந்த கோயிலை வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்களும் நேரில் சென்று தரிசனம் செய்யுங்கள். மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்தில் சந்திக்கலாம். தொடர்ந்து இது போல ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட விமாக்கம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம்.